சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விளைந்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரம் எனும் சிவமந்திரமே சிவரகசியமே சிவரகசியமே ஆதியும் அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விளைந்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரம் எனும் சிவமந்திரமே சிவரகசியமே சிவரகசியமே அழித்தலும் படைத்தலும் எவனோ அவனே நிற்பதும் நடப்பதும் பறப்பதும் அவன்தான் சிவனே சித்தர்கள் மொத்தமும் யுத்தமா ஏற்றிடும் தவமே பித்தர்கள் சித்தமும் கலங்கிட மாற்றிடும் சிவமே பூமி காத்தான் பட்டியை காத்திடும் ரசமணி ஈசன் இவனே வழிபடும் மக்கள் வாழ்வினில் அறம்பட ஒளிபட வாழ்ந்திடும் சிவனே அம்பை உடுக்கை உருட்டும் சத்தம் பெறுவான் கொண்டு வெகுண்டு காக்க வருவான் கங்கை கொண்டு சூலம் ஏந்தும் இவர் அபிராமி கொண்ட உலகம் போற்றும் சிவனே ஓம் நம சிவாய ஆதியும் அந்தமும் சிவனடியே அதை அறிந்தவர் புரிந்தவர் எவரில்லையே இந்த பிரம்மமுமே அவன் சூக்ஷமுமே பஞ்சாட்சரமே விதியது கூடியது உனக்கில்லையே நீ விளைந்திடு விளைந்திடு உனக்குள்ளையே உயிர் மூச்சினிலே ஓங்காரம் எனும் சிவமந்திரமே சிவரகசியமே 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 சித்திரத்தை குத்தியல்லோ சிலையை எழுதி வைத்தே உத்திரத்தை காட்டாமல் ஊர் அம்பலம் ஆனேன். உத்திரத்தை காட்டாமல் ஊர் அம்பலமானால் சித்திரமும் வேறாமோ என் கண்ணம்மா சிலையும் கொலையாதோ. அழுகணி சித்தர். பிருந்தாவை கொலை பண்ணிட்டோன்னு சொல்லி ஒன்று அனுப்புனா அதை விட்டுட்டு அந்த ஊர்ல இருக்கிற மற்ற விஷயத்த எல்லாத்தையும் நல்லா ஆராய்ஞ்சு தெரிஞ்சு வந்து நிக்கிறேன். நான் என்ன பேசுறது? இது உங்க நேரம். எனக்கு நேரம் வரும்போது தானே நான் பேச முடியும். महादेवाय त्र्यंबकाय त्रिपुरांतकाय कालाय कालाग्निरुद्राय नीलकंठाय मृत्युंजयाय महादेवाय नमः एकहारतिदीपं दर्शयामि नमस्करद्धां धारयामि शतमानं भवदिदाय पुरुषतेन्द्रिये आयुष्येतेन्द्रिये प्रतिष्ठते. கும்பிட்டுக்கம்மா. அப்ப நாங்க வர சாமி. நல்லது, போயிட்டு வாங்க. வரேங்க. வாடா. என் பொண்ணுக்கு எந்த ஆபத்து வராம நீ தம்பா அவளை காப்பாத்தணும். போலாமாமா?
பிருந்தா, அங்க யாருமா இருக்கா? கையெடுத்து கும்பிடுற, சிரிக்கிற. சொல்லு பிருந்தா. பிருந்தா, அங்க யாரு இருக்காங்க? எனக்கு யாருமே தெரியலையம்மா. ஒரு வேளை உனக்கு சித்தர் தான் தரிசனம் கொடுக்குறாங்க போல இருக்கு. ஈஸ்வரா, அந்த சித்தர் தான் பிருந்தாவை பூர்ணமா குணப்படுத்தணும். ஈஸ்வரா, இந்த ஈஸ்வரன் தான் துணையா இருக்கணும். சிவ சிவா. பிருந்தா, அம்மாடி பிருந்தா, வாமா. அவங்க 2 பேர் மட்டும் என் கையில சிக்கினாங்க. அவங்கள என்ன பண்றேன்னு பாருங்க. என்ன விஜய், நீங்க எதுக்கு போய் டென்ஷன் ஆகலாமா? சித்தரங்களையும் சாமியே எதிர்த்து நின்னவர் நீங்க. ஆஃப்டர் ஆல் இந்த 2 பேரும் போய் அத்தான் கிட்ட போட்டு கொடுக்கறதுல ஏதாவது ஆயிட போகுது. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அப்பா ஊர் கிளம்பி வான்னு சொல்றாரு, அவரை எப்படி சமாளிக்கிறது? அந்த கவலை உங்களுக்கு எதுக்கு? அந்த பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன். அத்தான் தான். கேர்ஃபுல்லா பேசுங்க. சொல்லுங்க அத்தா. விஜய் எங்கடா? போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. அவரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரோட ஒரு மீட்டிங்ல இருக்காரு. டேய், நான் அவங்க எல்லாரையும் கிளம்பி வர சொல்லிட்டேன்ல, அப்புறம் இனி எதுக்கு அவன் இங்க? நீங்க அப்படி சொன்னதா விஜய் என்கிட்ட சொன்னாரு. அதான் அத பத்தி இப்படி பேச. இந்த விளக்கெல்லாம் எனக்கு தேவையில்ல. நீங்க எல்லாரும் உடனே இங்க கிளம்பி வரீங்க. விஜய் வந்து நீங்க இப்படி சொன்னதா விஜய் கிட்ட சொல்றேன். அப்புறம் அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்டு உங்க கிட்ட. சொல்றது என்னடா? எல்லாம் கிளம்பி வாங்க இங்க. இல்ல நான் இங்க வந்துருவேன். அதான் நான் என்ன சொல்றேன். அதான் என்ன, நம்ம வரலன்னா அவர் இங்க கிளம்பி வந்துடுறேன்னு சொல்றாரா? ஆமா விஜய். அவர் வந்தாருன்னா பெரிய சிக்கல். இப்ப என்ன பண்ணலாம்? நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமா? நான் சென்னைக்கு புறப்பட்டு போய் அத்தானை பார்த்து பேசி சமாதானப்படுத்திட்டு வந்துடுறேன். நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க சொன்னா அவர் கேட்பாரா? கேட்பாரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கே கிளம்புறேன். யூ டோன்ட் வரி, ஐ வில் டேக் கேர். விஜய் ப்ளீஸ், இது என்ன சென்னையா? இந்த ஊர்ல குடிக்க கூடாதுன்னு தெரியும்ல, தயவு செஞ்சு குடிக்காதீங்க. கொடுங்க. Will you stop it? என் அப்பா உண்ட என்ன கண்ட்ரோல் பண்றதுக்கு இங்க அனுப்பிச்சாரா? Just mind your own business. Get away from this place. Go away. Leave me alone. சின்னையாவும் அம்மாவும் வரலீங்களா? நான் மட்டும் தான் வந்திருக்கேன். அவங்களாம் யாரும் இன்னும் வரல. அத்தான் எங்க? ரூம்ல தான் இருக்காரு. கோவமா இருக்காரா? ஆமாங்க ஐயா. ஓ, அத்தான் என்னடா நீ மட்டும் வந்திருக்கிற? அவங்க எங்க? அவங்க யாரும் வரல தான், நான் மட்டும் தான் வந்திருக்கேன்.
போடா அத்தான் பாத்து ஈரா உங்க எல்லாரும் மேல கிளம்பி வர சொன்னேன் அவங்கள விட்டுட்டு நீ மட்டும் எதுக்காக வந்திருக்க? அத்தான் அங்க மாப்பிள்ளை கூட நான் தானே இருக்கேன், அதனால அங்க எந்த தப்பும் நடக்க வாய்ப்பு இல்ல அத்தான். ஓ என்ன சமாதானப்படுத்துறதுக்கு விஜய் உன்னை தூது அனுப்பிச்சிருக்கானா? அவன் பேச்சு கேட்டு நீ கிளம்பி வந்துருக்கிற. டேய் போடா போ. நீ என்ன சொன்னாலும் நான் சமாதானம் ஆக மாட்டேன், என் முடிவையும் மாத்திக்க மாட்டேன். நீ கிளம்பி போய் அவங்களை கூட்டு வா. இல்ல நீ எதுக்கு போகணும்? அவங்களை கிளம்பி இங்க வர சொல்லு. நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேக்குறேன். நான் கேட்கறதுக்கு என்ன இருக்கு? அங்க இருந்து வந்த இன்ஜினியரும் சர்வேயரும் எல்லாத்தையும் கிளியரா சொல்லிட்டாங்க என்கிட்ட. நீங்க ஏதோ தில்லுமுள்ளு பண்ணிதான் உத்தரவு வாங்கினா ஊருக்குள்ள பேசிக்கிறாங்களாமே. விஜய் தான் புத்திசாலித்தனத்தாலதான் சாதிச்சுதா சொன்னானாமே. நீங்களே சொல்லுங்க அத்தான், சும்மா போய் பித்திலாட்டம் பண்ணி சாமி கிட்ட உத்தரவு வாங்க முடியுமா? அப்படி வாங்கினாதான் அந்த சாமி சும்மா விடுமா? ஏவனோ நமக்கு வேண்டாதவன் கொளுத்தி போட்ட பொய்ய நம்பி அந்த 2 பேரும் பயந்து அந்த ஊரை விட்டு ஓடி வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட என்னத்தையோ சொல்லி உங்களை குழப்பி உங்களையும் பயமுறுத்திட்டாங்க. அப்படி சாமி தண்டிக்கணும்னா, சங்கடம் தரணும்னா எனக்கு விஜய்களே ஏதாவது நடந்திருக்கணும். அதை விட்டுட்டு சித்தரங்க எதுக்கு காக்க சுத்தி மூக்க தொடர மாதிரி அவங்கள பயமுறுத்தி வரட்டி அடிக்கணும்? அதான் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் என் பேர்ல ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்கிற வாய்ப்பு வந்திருக்கு. அதான் மாப்பிள்ளையை கவனிச்சுக்க தான் நானும் கண்மணியும் அங்க இருக்கோமே. நீங்க எதுக்கு அனாவசியமா கவலைப்படுறீங்க? இது பாரு, நான் 4 விதம் யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கிறேன். உனக்கே தெரியுமில்ல, ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் அதை பத்தி 1000 தடவை யோசிப்பேன். ஆனா எடுத்துட்டா அதிலிருந்து என்ன மாத்திக்க மாட்டேன்னு. இது பாரு, நான் பிறந்த ஊர்ல ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்கணும்னு சொல்லி விதின்னு எனக்கு ஒண்ணு இருந்தா அது தானா நடக்கும். இனிமே நான் எங்க குடும்பம் வர போறேன்னு நினைச்சுதான் விஜய் கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைச்சேன். இப்பதான் ஆல்மோஸ்ட் நான் குணமாயிட்டேனே. இன்னும் கொஞ்ச நாள்ல நானே என் கிராமத்துக்கு போய் ஈஸ்வரன் உத்தரவு கொடுத்தா ஃபேக்டரியை நானே கட்டிக்கிறேன். உனக்கு என்ன, உன் பேர்ல ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னு ஒரு ஆசை, அவ்வளவுதானே? இங்க வேணும்னா ஒரு கம்பெனி உனக்கு ஆரம்பிச்சு கொடுத்துறேன், அதை நீ பாத்துக்கோ. ஆனா அங்கே வேண்டாம். இது பாரு, விஜயையும் கண்மணியும் உடனே இங்க புறப்பட்டு வர சொல்லு. அவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி யூஎஸ் அனுப்பிச்சிருவோம். நான் சொல்றது செய். பிருந்தா, பாலை குடிமா. அம்மா அம்மா பிருந்தா, அம்மா என்ன சொன்ன? அம்மா அம்மா அம்மாடி பிருந்தா, என் தங்கமே. என்னடா சொன்ன? என்ன சொன்ன? அம்மா நான் சொன்னேன், அம்மா நான் சொன்னேன். என்ன அம்மான்னு கூப்பிட்டு எவ்வளவு நாள் ஆகுதுடி? என்ன அம்மான்னு கூப்பிட்டு எவ்வளவு நாள் ஆகுது? என் தங்கமே. கண்ணா, உங்க அக்கா பேசுறடா. அக்கா, கண்ணா. அம்மா, அக்கா நீ பேசிட்டக்கா. உனக்கு பழைய நினைவு வந்துருச்சு. இவ்வளவு நாள் வாயே திறக்காம சில மாதிரி நின்னுட்டு இருந்த தெரியுமா? இன்னைக்கு நீ பேசிட்டக்கா. உன்னை நினைச்சு அம்மா அழாத நாளே கிடையாது. ஆனா இப்போ அந்த நிலைமை மாறிடுச்சுக்கா. நம்ம வேணது பழிச்சிருச்சுப்பா. அந்த ஈஸ்வரன் நம்மள கைவிடல.
காக்கி சித்தர் எப்பவுமே நமக்கு துணையா இருப்பாரு. இனிமே உனக்கு ஒரு குறையும் வராது. நீ குணமாயிட்டம்மா, நீ குணமாயிட்ட. அம்மா, என்னடா? எனக்கு பசிக்குதும்மா. நீ வத்த குழம்பு நல்லா வைப்பியே, இப்ப வைக்கிறியா? ஐயோ ஐயோ, என் தங்கமே, உனக்கு வத்த குழம்பு தாடா வேணும். ஏதோ இப்ப வைக்கிறேன்டா. டே கண்ணா, இவ நான் வச்ச வத்த குழம்புலாம் ஞாபகம் வச்சிருக்கா பாரு. இவ பழசு எதுவுமே மறக்கலடா, எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சிட்டு இருக்கா. கேளு. வேணாம், அப்புறம். சரி. அம்மா, எனக்கு என்னதாம்மா ஆச்சு? நான் ஏன் இப்படி இருக்கேன்? எங்களுக்கு தெரியாதுமா, என்ன நடந்ததுன்னு உனக்கு தான் தெரியும். கொஞ்சம் யோசிச்சு சொல்லுமா. அக்கா, என்ன ஞாபகம் இருக்கு? அம்மாவை ஞாபகம் இருக்கு. அம்மா வச்சு கொடுத்த வத்த குழம்பு கூட உனக்கு ஞாபகம் இருக்கு. அக்கா, கொஞ்சம் யோசிக்கா, உன்னால முடியும். கொஞ்சம் முயற்சி பண்ணி பாரு. கண்ணாய், இனிமே இவகிட்ட எதுவுமே கேட்காத. அம்மாடி, நீ எதையும் யோசிக்காதடா. நீ சாதாரணமா இரு. இந்த பாலை குடி. பிருந்தா, 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 பிருந்தா. ஐயோ, மூக்குல இருந்து ரத்தம். அம்மா, ஒரு நிமிஷம். ரத்தம் வருதா? எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. பிருந்தா, 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 அம்மாடி, பிருந்தா, பிருந்தா. ஐயோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பிருந்தா, உனக்கு என்னமாச்சு? அக்கா, பிருந்தா, கண்ணை திறந்து பாருடா. பிருந்தா, பிருந்தா. அக்கா, அக்கா. டேய், எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. இவகிட்ட பழசெல்லாம் கேட்டது ரொம்ப தப்பா போயிடுச்சு. நீ போ வைத்தியரை கூட்டிட்டு ஓடி. சரிம்மா, ஓடி. கடவுளே, அம்மாடி, 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 பிருந்தா, பிருந்தா. Hey, Raju, stop, man. ஏன் சார், என்னாச்சு? பைக்ல சுத்துனது போதும், கொஞ்சம் தூரம் பை வாக் போலாமே. அட வேண்டாம் சார். ஏன் வேண்டாம்? நம்ம ஊர் ஜனங்களை பத்தி உங்களுக்கு தெரியாது சார். உங்களை பார்த்ததும் நீங்க வேற சினிமா ஸ்டார் மாதிரி இருக்கீங்களா, அப்படியே ரவுண்ட் அடிச்சிருவாங்க சார். ஏய் ராஜ்துரை, ஜோக் எல்லாம் அடிக்காத. கம் ஆன் மேன், இங்க இருக்கிற ஊர் ஜனங்களை க்ளோஸா பார்க்கணும், அவங்களோட பேசணும்னு ஆசையா இருக்கு. வா போலாம். கம் ஆன். ஐயோ, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. ஏய் கம் ஆன், என்ன யோசிக்கிற? கம் ஆன், லெட்ஸ் கோ. போலாம் சார், வாங்க. ஏன் ராஜ்துரை சார், உங்க ஊரை சுத்தி எங்க பார்த்தாலும் கரும்பு, நெல்லு வயலு, வாழைத்தோப்பு, காய்கறி தோட்டம், நடுவுல ஒரு கோயில், இதை விட்டா வேற என்ன இருக்கு? சார், நீங்க எதை நினைச்சு கேக்குறீங்களோ அது எதுவுமே இங்க கிடையாது. அது எனக்கு தெரியும் தான். சம்திங் டிஃப்ரெண்டா, வேற ஏதாவது டிஃப்ரெண்டா இருக்கா? வேற சித்தவனம்னு ஒரு அடர்ந்த காடு இருக்கு. ஆனா அங்க நம்மள மாதிரி சாதாரண ஆளுங்கெல்லாம் போக முடியாது. போனா உயிரோட திரும்பி வர முடியாது. ஹே ராஜ்துரை சார், ஏன் நம்ம அங்க போக முடியாது? வைல்ட் அனிமல்ஸ் நிறைய இருக்கா? இருக்கும். ஆனா அதை விட முக்கியம் என்னன்னா, வெளியாளுங்க அங்க போக கூடாதுன்னு சித்தர்களிட்ட கட்டளை. அப்படியே போனோம்னாலும் அவங்க அனுமதி வாங்கிட்டு தான் போனோம். யோ, இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதா ஏன் கிட்ட சொல்லவே இல்ல? அவங்க யாரு நமக்கு பெர்மிஷன் கொடுக்கிறது? இது பாரு ராஜ்துரை, போக கூடாதுன்னு யாராவது சொன்னா நம்ம அங்க போகணும். அதுலதான் ஒரு த்ரில்லே இருக்கு. சார், நாம சுகர் ஃபேக்டரி ஆரம்பிக்கிறதுக்குள்ள நாக்கு தள்ளிடும் போல இருக்கு. த்ரில் எல்லாம் அப்புறம் அனுபவிச்சுக்கலாம் சார். முதல்ல நமக்கு ஆக வேண்டிய வேலையை போய் பார்ப்போம். அதை விட்டுட்டு சார், என்ன சார் அப்படி பாக்குறீங்க? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? நீ எதுக்காக இங்க வந்தியோ அதுவே உன்னால சாதிக்க முடியல. நீ சித்தவனம் போறியான்னு என்ன குத்தி கேக்குற மாதிரி இருக்கு. ஐயோ சார், நான் போய் எப்படி சார் உங்களை? இல்ல மேன், என் மேலயும் கொஞ்சம் தப்பு இருக்கு. ஊரு கட்டுப்பாடு, உத்தரவு.
இதெல்லாம் நான் சீரியஸாவே எடுத்துக்க கூடாது. ஸ்ட்ரெயிட்டா இடத்தை வாங்கி இருக்கணும், ஃபேக்டரிய கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கணும்.